ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஸ் டிப்ஸ். என்னடா இன்றைக்கி ஆரம்பமே வேற மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பதறாதீங்க, நம்ம சேனல் தான். நிறைய பேர் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. டைம் மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்குது. ஸ்கூல் இருந்தப்போ கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். கிட்ஸை வச்சுட்டு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. ஒரு ரணகாலத்திலே போயிட்டுருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வாய்ஸை நீங்கள் அப்படியே ஸ்லோவாக ப்ளே பண்ணி கேட்டாவே தெரியும், பேக்ரவுண்டில் என் பிள்ளைங்க கத்திட்டு இருக்கிறது. ஸோ இப்படி தான் வந்துட்டு எனக்கு லாஸ்ட் 2 வீக்ஸாக போயிட்டுருக்குது. இன்னும் 2 வாரம் இப்படி தான் போக போகுது. ஸோ நம்ம வந்து இது பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்கூலில் எப்போ கிட்ஸை பார்த்துக்கிறது. ஆனால் இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு அப்படின்னா, கிட்ஸையும் பார்த்துட்டு நம்ம படிக்கவும் செய்யணும். நம்ம படிக்கிறவங்கிறதுக்காக வந்துட்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பண்ண முடியாது. அவங்க கூட வெளியில் போய் தான் ஆகணும். அதுவும் குறிப்பாக ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நானும் வந்துட்டு குழந்தைங்க கூட வெளியே போயிட்டு தான் இருக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அது கூட வந்துட்டு படிக்கிறது படிச்சு தான் இருக்கிறேன். படிக்கிறது அப்படின்னா எனக்கு இப்போது கிட்ஸ் வந்து ஃபுல் டைம் ஜாப் ஆகிட்டாங்க, படிக்கிறது வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோட பார்ட் டைம் ஜாப் ஸ்டடி பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நான் வந்துட்டு ஒன் டே வந்துட்டு எவ்வளோ நேரம் படிக்க ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அண்ட் நான் கிட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறேன். அது போக வந்துட்டு கிச்சன் மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அதையும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்னடா இன்றைக்கி வீடியோவில் நான் சுடிதார் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். நான் சுடிதார் போட்டு அன்றைக்கி தான் வீடியோ போட்டேன் அப்படின்னா, அன்றைக்கெலாம் நான் வந்துட்டு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கேன், இல்லை வெளியே போக போகிறேன்னு அர்த்தம். இப்போ நான் வந்துட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டேன். ஸோ ஓகேவா? வெளியில் போயிட்டு வந்திருக்கனால உங்களுக்கு சுடிதாரோட நான் வீடியோ கொடுத்துருக்கேன். பட் நான் வீட்டில் இருக்க டைமில் நான் வந்துட்டு நைட் ட்ரெஸ்ஸில் இருந்தேன்னா வீட்டில் இருக்கேன், வெளியே எங்கேயும் போகலன்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வந்துட்டு சுடிதார் போட்டு இந்த வீக்கில் வந்துட்டு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன்னா, இந்த வாரத்தை 2-3 வெளியே ஊர் சுற்ற நான் கிளம்பிட்டேங்கிறப்ப அந்த 2-3 டேஸ் என்னால் சுத்தமாக படிச்சிருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா நார்மலாக நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு வெளியே போயிட்டு வந்துட்டோன்னாவே வந்துட்டு பெருசாக வெட்டி முடிச்ச மாதிரி உடம்பு டயர்டாகிடுது. 2 குழந்தை பெற்றதுக்கப்புறம் உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோலே இல்லை, ரொம்ப டயர்டாகுது. எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். அது நார்மலாக இருக்க ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம அதையும் வந்துட்டு ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு படிக்க உட்காந்தோம் அப்படின்னா உடம்பு இன்னும் கொஞ்சம் வீக் ஆகிடுது. நமக்கு வந்துட்டு உடம்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப முடியாட்டி அன்றைக்கி நான் கண்டிப்பாக படிக்கவே மாட்டேன். நான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதே என் உடம்புக்கு தான். ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் ஃபஸ்ட்டு குழந்தைங்கள பார்த்துக்க முடியும், கிச்சனில் சமையல் வேலையை பார்த்துக்க முடியும். ஸோ எனக்கு முடியலன்னா நான் அன்றைக்கி நான் படிக்க மாட்டேன். ஃப்ராங்க்லி இதுதான் உண்மை. இது கூட என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நான் இந்த மாதிரி வந்துட்டு உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக வரனால தான் என்னால் வந்துட்டு நான் நினச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு டார்கெட் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஏன்னா நான் வந்துட்டு என் உடம்பு போன போக்கில் அதுக்கு டைம் கொடுக்குறேன். முடியலையா, ரெஸ்ட் எடுக்க டைம் கொடுக்குறேன். ரொம்ப போட்டு புஷ் பண்ணுறதில்ல. நீங்கள் ரொம்ப போட்டு புஷ் பண்ண செய்ய வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடுவோம், தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். ஷெடியூல் முடிக்கலையேங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுவோம். ஸோ நான் வந்துட்டு முடியலையா அன்றைக்கி டே ஃப்ரீயாக விட்டுருவேன். சரி, இந்த மாதிரி உடம்பு முடியல படிக்கலன்னு சொல்கிறீங்க, எப்படி ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உடம்பு முடியல இன்றைக்கி படிக்கலைன்னா நாளைக்கு நான் சேர்த்து வச்சு வட்டி மொதமாக படிச்சிருவேன். ஏன்னா என் உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறப்ப உடம்பு வந்துட்டு நான் சொல்கிற பேச்சு அது கேட்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு என் உடம்பை புரிஞ்சுட்டு நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா மேரேஜ் ஆகிடுச்சு, 2 குழந்தை அப்படிங்கிறப்ப எல்லார் உடம்புலையும் வந்துட்டு சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். சிலருக்கு சில இடத்துல வந்துட்டு வலி இருக்க செய்யும், கண்டினியூவான வலி இருக்கும். நார்மல் டெலிவரிக்கு ஒரு மாதிரி வலிக்கும், சிசேரியனுக்கு ஒரு மாதிரி வலி இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸை தாண்டிட்டு ஃபேஸ் பண்ணி வந்துட்டு தான் இருக்கணும். நான் எப்போயுமே என்னோடய சமையல் வேலையில் வந்துட்டு ஒரு 10 மணிக்குள்ளே முடிச்சிருவேன். ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 8:30 மணிக்கே முடிஞ்சிடும். ஸ்கூல் லீவ் டைமில் வந்துட்டு அதிகபட்சம் 10 மணி. 10 மணிக்குள்ளே சமையலை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது. என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவனை பார்த்துக்கிற முக்கால்வாசி இதெல்லாம் வந்துட்டு என் பொண்ணே பார்த்துப்பான். ஏன்னா பொண்ணுக்கு வந்துட்டு 9 வயசு ஆக போகுது. ஸோ அவள் வந்துட்டு ஓரளவுக்கு பையனை மெச்சூராக பார்த்துப்பாள். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இப்போ படிக்க டைம் கிடைக்குதுன்னா முக்கால்வாசி என் பொண்ணு தான் அதுக்கு காரணம். அவனை வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிறது ஃபுல்லாக அவள் தான். ஸோ நான் 10 மணிக்கு இந்த கிச்சன் ஒர்க்கை முடிச்சிட்டேன்னா எனக்கு 11 to 4 வரைக்கும் டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ள நான் வந்துட்டு படிக்கவும் செய்யலாம். நான் நினச்சேன்னா ஃபோன் பார்த்துட்டு ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு படிக்கணுமா டைம் வேஸ்ட் பண்ணுமாங்கிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க படிக்கலைங்கிறதுலாம் ஒரு எக்ஸ்கியூஸ் தான். நம்மளை ஏமாற்றிக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா நார்மல் டைமோடு நம்ம படிக்க டைம் கொஞ்சம் கம்மியாகும், அது வேணால் உண்மை தான். அதுக்காக சுத்தமாக படிக்கவே முடியலலாம் சொல்ல முடியாது. அப்படி படிக்கவே முடியல அப்படின்னா நம்ம கிடைக்கிற டைமை நம்ம வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோன்னு அர்த்தம். இன்னொரு மெயின் ரீசன், நீங்கள் எல்லாம் வந்துட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மொபைல் யூஸ் பண்ண எப்படி இருக்கிறது அப்படின்னு. அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இங்கே இருக்க முக்கால்வாசி பேத்துக்கு பெரிய பிரச்சனையே வந்து மொபைல் தான். மொபைல் நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம், அதுதான் படிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. நான் வந்துட்டு ரீல்ஸ் பார்க்குறதில்ல, ஷார்ட்ஸ் பார்க்குறதில்ல. நான் இப்போ தான் வந்துட்டு இன்ஸ்டாவே இன்ஸ்டால் பண்ணியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுவும் வீடியோஸ் போகிறதுக்காக மட்டும்தான். அதை அப்போ நான் ரீல்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டேன், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு என்ன அதுலேருந்து தான் தள்ளி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களை வந்துட்டு சோசியல் மீடியாவிலேருந்து முடிஞ்சளவு தள்ளி வச்சுக்கோங்க.
எனக்கு வந்து டெய்லி மார்னிங் டு ஈவினிங்குள்ளே வந்துட்டு ஒரு 5 ஹவர்ஸ் டைம் கிடைக்குதுன்னா, ஆனால் அந்த 5 ஹவர்ஸ் ஃபுல்லாக படிக்க முடியாது. ஏன்னா குழந்தைங்கள பார்த்துட்ருப்பேன். அப்பப்போ எந்திரிச்சு போயிடுவேன். கிச்சன் ஒர்க் பண்ணுறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு அப்படின்னு ஏதாவது ஒர்க்குக்கு போயிட்டேன் அப்படின்னாலும், ஒரு 3 மணி நேரம் ஷுவராக நான் படிக்க முடியும். ஸோ 3 மணி நேரம் நான் வந்துட்டு கண்டிப்பாக படிச்சிருவேன். அதே மாதிரி நைட்டு சாப்பாடு எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அந்த 9 to 11 எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைம். ஸோ அந்த டைம் நான் நினச்சா படிக்கலாம். ஸோ நான் படிக்கணும்னு நினைக்காம ஃபோன் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் படிக்க எனக்காக ஒதுக்கியிருக்க டைம். அப்போ நான் ஃபோன் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஈவினிங் டைம். ஏன்னா ஈவினிங் டைம் வந்துட்டு நான் குழந்தைங்க கூட கொஞ்சம் உட்காந்து விளாண்டுருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் ஃபோனில் வந்துட்டு எடிட்டிங் பண்ணுறதுலாம் பண்ணிடுவேன். இந்த ஃபோனுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது வந்து எப்போ வேணால் அப்பப்போ கொடுப்பேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பையன் நான் உட்காந்துட்டு தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எடுத்தேன்னா அதே இடத்துல உட்காந்து அவனும் ஃபோட்டோ எடுக்கணுமா. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நானும் ஃபேஸ் பண்ணி தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஸ்கூல் லீவு படிக்க முடியலன்னு யாருமே சொல்லாதீங்க. ஸ்கூல் லீவ் விட்டால் நம்மளால் வந்துட்டு டெய்லி வந்துட்டு 3 to 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிக்க முடியும். கிட்ஸை வந்துட்டு முடிஞ்சாலும் கண் பார்வையிலே வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே படிங்க. தனியாக இது விட்றாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கிட்ஸும் ஒவ்வொரு மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் சமையல் வேலை பார்க்க கிச்சனுக்குள்ளே போகிறதும் மொபைலில் ஷார்ட்ஸ் பார்க்கறதும் ஒன்று. ரெண்டுமே வந்துட்டு டைம் எவ்வளோ நேரம் ஆகுது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் பார்க்குறப்ப ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு ஷாக் ஆகணும். அதுக்காக தான் சொல்கிறேன், கிச்சன் வேலையை ரொம்ப போட்டு நோண்டிகிட்டே இருக்காதிங்க. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, அப்புறம் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா கிட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக நான் ஊர் சுற்றிட்டு தான் இருக்கிறேன். ஊர் சுற்றுறப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம போகாமல் இருந்துருக்கலாமான்னு வருத்தம் இருக்குது. ஆனால் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்ல, படிச்சுட்டே இருந்தால் பைத்தியமாயிரும்ல. ஸோ நீங்களும் அப்பப்போ கொஞ்சம் வெளியே போங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அதிகமான பேர் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு இப்போ டிஎன்பிசி படிச்சுட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. நான் சொன்ன இதெல்லாம் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு செட் ஆகும். இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு இருக்க மாதிரி நிறைய பிரச்சனை இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கோங்கிற ஒரு வார்த்தை தான் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வீட்டை பார்த்துட்டு சமையல் பண்ணிவிட்டு படிச்சுட்ருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு மெயின் வந்துட்டு சமைக்கிறதுங்கிற வேலையே இருக்காது. கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா சமைக்கிறது இல்லை, வீட்டில் முடிஞ்சாலும் அம்மாட்ட சொல்லி புரிய வைங்க. இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறீங்கிறத பற்றி சொல்லி புரிய வைங்க. உங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களை படிக்க விட்டுருவாங்க. அதே மாதிரி பசங்களாக இருந்தால் நீங்கள் வேலைக்கு போயிட்டு படிப்பீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னப்பா பண்ணுறது, நீங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னா நம்ம இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தம்பி படித்தாகணும். அதுக்காக நீங்கள் வந்துட்டு தூக்கத்தை ரொம்ப கெடுத்துக்காதீங்க. முடிஞ்சாலும் ஒன் டே வந்துட்டு 6 to 7 ஹவர்ஸ் தூங்கிட்டு நீங்கள் ஜாபெல்லாம் பார்த்துட்டு கிடைக்கிற மிச்ச நேரத்தில் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் தூக்கத்தை குறைச்சிட்டு படிக்கிறப்ப நீங்கள் படிக்கிற எதுவுமே வந்து உங்களுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகாது. அதுதான் உண்மை. நீங்கள் டெய்லி வந்து 6 to 7 ஹவர்ஸ் தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து படித்தா மட்டும்தான் நீங்கள் படிக்கிறது வந்துட்டு உங்கள் மூளையில் ஸ்டோர் ஆகும். டெய்லி வந்துட்டு 10 மணி நேரம் படித்தா பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் 1 ஹவர் படித்தாலுமே சரி, முழு மனசோட கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா அதே போதும். ஸோ உங்களோட உடல் ஆரோக்கியமும் மனத்தெம்பு தான் வந்து நீங்கள் டிஎன்பிசி பாஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான மெயின் ரோல் அதுதான் வந்து ப்ளே பண்ணும். உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் டைம் வந்து ரொம்ப இப்போ அதிகமாகிடுச்சு. வீடியோ லென்த் அதிகமாக போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து நிறைய கட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்துட்டு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.